அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்டைமுனி சித்தர் ஆவணி மாதம் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்தார் அப்படின்னு போகர் சொல்கிறாரு. போகர் இவரை தன்னோட சீடராக ஏற்றுக்கிறாரு. இவர் வந்த வரலாற்றை பற்றி சொல்கிறாரு. அதாவது இந்த சட்டைமுனி சிங்கள நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். இவர் சேனிய வகுப்பை சேர்ந்தவர். இவர் தாய் ஆலய விழாக்களில் நடனமாடுபவர், தந்தை இசைக்கருவிகள் வாசிப்பவர். அந்த நாட்டை விட்டு தமிழகம் விவசாயம் பார்த்துக்கிட்டு வராங்க. வானம் பொய்த்த காரணத்தால் விவசாயம் செஞ்சு பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுது. இந்த சமயத்தில் பெற்றவர்களுக்கும் ரொம்ப வயசாகிடுது. அதனால் இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் விவசாய கூலி வேலை பார்த்துட்டு வர்றாரு. போதிய மழை இல்லாமல் விவசாயம் தழைக்காத காரணத்தால் இவர் தன்னோட பெற்றோர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காகவே கோயில்களில் தட்டை ஏந்தி யாசகம் பெறார். அதாவது பிச்சை எடுத்து கோயில்களில் பிச்சை எடுத்து தாய் தந்தையரை காப்பாற்றிட்டு வர்றாரு. அப்போது வடநாட்டிலேருந்து சங்கு தரித்த ஒரு முனிவர் வராரு. அவர்கிட்ட தன்னோட குறைகளை சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாரு இவர். உடனே வடநாட்டிலேருந்து வந்த முனிவர் இவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். நீ உன்னோட தாய் தந்தையரை காப்பாற்றுறதுக்காக தான் நீ இந்த செயலை செய்கிற. அதனால் அது புண்ணியமான செயல்தான். விரைவில் உன்னோட நிலைமை மாறும். சிவன் மேலே நீ நம்பிக்கை வச்சு சிந்தனையை செலுத்து, உன்னோட கடமையை செய் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. சட்டமுனி இதனால் மனமகிழ்ச்சி அடைகிறாரு. முனிவர் சொன்ன மாதிரியே மழை நல்லபடி பெய்யுது. விளைநிலங்களில் நல்ல விளைச்சல் வருது. அயராத உழைப்பால் சட்டமுனியோட வாழ்வும் மலருது. இறைவனை ஆலயம் சென்று தினசரி வணங்குறாரு. பிச்சைக்காரர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்கிறாரு. இந்த நிலையில் சட்டமுனிக்கு திருமணமும் நடக்குது. இல்லற வாழ்வில் ஈடுபாடு இல்லைனாலும் குடும்பம் நடத்திட்டு வர்றாரு. தினம் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடுறதில்ல, தவறதில்லை. ஒரு நாள் இறைவனை வணங்கிட்டு வெளியில் வெத்து உடம்போடு வெளியில் வர்றாரு சட்டமுனி. தன்னோட சட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குது. ஏன்பா, உடுத்துவதில் உறுதியாக இருக்கிறா போல இருக்குது, உதறி விடுறதுக்கு உனக்கு எண்ணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சட்டமுனி திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. எதிர அந்த சங்கு தரித்த முனிவர் நிற்கிறாரு. அவர் காலில் விழுந்து சாமியை வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த சங்கு தரித்தவர், சட்டமுனியே நீ என் கூட வா, நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. 2 பேரும் கனக மார்க்கமாக, அதாவது ஆகாயத்தில் பறந்து போகிறாங்க. இதை பார்த்து சட்டமுனிக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இவரும் கூட போகிறார். அப்போ இது என்னது, எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, இதில் வியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரசமணியோட சக்தியால் இது எல்லாமே சாத்தியம், உனக்கு நான் இதை போக போக சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த முனிவரோட உபதேசத்தை கேட்டுட்டு இந்த சட்டைமுனி அவர் கூடவே சுற்றி வர்றாரு. அப்புறம் ஊர் ஊராக தன்னோட பயணத்தை தொடர்ந்து போகிறாரு. போகரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு சிஷ்யனாக சேர்றாரு. கொங்கண சித்தர், கருவூரார், இவங்கள சித்த பெருமக்களோட நட்பெல்லாம் அவருக்கு கிடைக்கிது. அகத்தியர்கிட்டையும் இவர் சீடராக சேர்ந்து அவர்கிட்ட பல வித்தைகளை கற்றுக்கிறாரு. இவரோட விடாமுயற்சியால் ஞானத்தோட உயர்ந்த நிலையை எட்டுறாரு. இவரோட தவத்தால் கைலாயத்தில் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கூட இவருக்கு கிடைக்கிது. சட்டமுனி ஊர் ஊராக சுற்றி வர்ற சமயத்தில் தூரத்தில் திருவரங்கம் கோயில் கலசங்களை பார்த்து பேரானந்தம் ஏற்படுது இவருக்கு. அந்த கோயில் நட சாத்திரத்துக்குள்ளே அரங்கனை எப்படி தரிசிச்சிடணும் அப்படின்ட்டு வேக வேகமாக நடந்து போகிறார். ஆனால் இவர் போய் சேர்றதுக்குள்ளே அங்கே பூஜை முடிஞ்சு கோயில் கதவெல்லாம் சாத்திடுறாங்க. இவருக்கு உடனே ஏமாற்றமாக போயிடுது சட்டநாதருக்கு, அவர் சட்டைமுனிக்கு. அவர் என்ன சொல்கிறார், வாசலில் நின்றுட்டு அரங்கா அரங்கான்னு கத்துறார். உடனே கதவுகள் தானாக திறக்குது. அரங்கனோட தரிசனம் இந்த சட்டமுனிக்கு கிடைக்கிது. அரங்கனோட ஆபரணங்கள் எல்லாம் ஒன்றா கழன்று இந்த சட்டமுனி மேலே விழுது. சட்டமுனி அரங்கான்னு கதறாரு. இவரோட சத்தம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்ருக்கும் போதே இவர் இந்த சட்டைமுனி இறைவனோட ஒன்றா கலந்து போயிடுறாரு. இன்றைக்கும் சித்தரோட சமாதி அந்த திருவரங்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். மக்களோட நோய் போக்குறதுக்காக தமிழ்லேயே மருத்துவ குறிப்புகளை இவர் எழுதினார். மக்கள் சுபிட்சமாக வாழறதுக்கும் இறந்தவர்களை எழுப்பக்கூடிய கலையையும் சித்தர்கள் சங்கேத மொழியில் தான் குறித்து வைப்பாங்க. ஆனால் இவர் வெளிப்படையாகவே அதை எழுதினார். சட்டைமுனியன் வாத காவியம்ன்ற நூலை ஒரு அற்புதமான வேதியியல் நூல், அதாவது கெமிஸ்ட்ரி புக்குன்னு சொல்கிறாங்க. துத்தநாகத்தை வங்கமாக்குவது, வங்கத்தை வெள்ளியாக்குவது, வெள்ளியை இரும்பாக்குவது, இரும்பை செம்பாக்குவது, செம்பை தங்கமாக்குவதுன்னு ரசவாத வித்தை
இதை இந்த நூலில் அழகாக விவரிச்சிருக்காரு சட்டைமுனி. அதே சமயத்தில் இந்த ரசவாதம் செய்யறதுக்கு முன்னால் ஒருத்தவங்க என்னென்ன வழிகளை பின்பற்றணும் அப்படின்னு பல விதிகளை சொல்லியிருக்காரு. அதை பின்பற்றதுலேயே 90% பேர் தோற்று போயிடுவாங்களாம். மேலும் இந்த நூலில் ரசமணிகளோட வகைகள், அவற்றோட ஆற்றல் பற்றி சட்டமுனி விவரிக்கிறாரு. சொரூபமணி, ஸ்தம்பனமணி, கமலினி மணி போன்ற அபூர்வ ஆற்றல் கொண்ட ரசமணிகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னும் இந்த நூலில் அவர் சொல்லியிருக்கார். எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறதுக்கும், ஆகாயத்தில் சஞ்சரிக்கிறதுக்கும், சகல செல்வங்களையும் பெறுவதற்கும், பெண் வசியம் செய்வதற்கும், எதிரிகளை அழிக்க இன்னும் பல ரசமணிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது இல்லாமல் உலோகங்கள், ரத்தினங்கள், பாஷாணங்கள் இதை எல்லாத்தையும் சுண்ணமாகவும் பஸ்மமாகவும் செந்தூரமாகவும் செய்யும் முறையை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காரு சட்டமுனி. இந்த முறைப்படி செய்யக்கூடிய மருந்துகள் நோய்களை முற்றிலும் குணப்படுத்தும். நரை, திரை, மூப்பின்றி மனிதன் நீண்ட காலம் இளமை குன்றாமல் வாழ முடியும் அப்படின்றத சொல்கிறார். சட்டைமுனியின் மேல் சிவபெருமானுக்கு தனிப்பட்ட விருப்பம் உண்டாம். அதனால் அவர் சட்டைமுனியை அடிக்கடி கைலாயத்துக்கு அழைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவருக்கு கைலாய கம்பளி சட்டைமுனின்னு பேர் வந்ததுதான். கைலை மலையோட கடும் குளிரை தாங்க முடியாமல் அவர் எப்போதும் கம்பளி சட்டை அணிந்திருப்பாராம். திருவரங்கத்தில் சமாதி கொண்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலுமே சட்டைமுனி சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் தான் சித்தி பெற்றார் அப்படின்றதுக்கு பௌகரோட ஜனன சாகரம் அப்படின்ற நூல் ஆதாரமாக இருக்குது. அந்த சட்டநாதர் ஆலயத்தோட இடதுபுறத்துலேயே கொஞ்சம் தூரம் நடந்து நம்ம வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுதே கருங்கல் கட்டுமான திண்ணையில் சித்தர் சட்டைமுனியின் ஜீவ சமாதி பீடம் காணப்படுது. சமாதி பீடத்திற்கென்று தனி ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆவணி மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் அவதரித்த இந்த சட்டைமுனி வாழ்ந்த காலம் 800 ஆண்டுகள் 14 நாள் ஆகும். சித்தர்களில் குறிப்பிட்ட நாளில் விரதம் இருக்கிறது இந்த சித்தருக்கு மட்டும்தான், அதாவது சட்டைமுனி சித்தருக்கு மட்டும்தான். திருவோணம், புனர்பூசம், பூசம், திருவாதிரை இந்த நட்சத்திர நாட்கள்லேயும் புதன்கிழமைகள்லேயும் அமாவாசை மற்றும் வாசு தினத்தன்னைக்கும் ஸ்ரீ சட்டைநாத மாமுனி தர்ப்பயாமி அப்படின்னு குறைந்தது 18 தடவை சொன்னாக்க அதிகபட்சம் 108 முறை கூட சொல்லலாம். நமது வேண்டுதல்களை அனைத்தும் நிறைவேறுமாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.